Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சியவர் கைதாகியுள்ளார். மதுராந்தகம் அருகே மழுவங்கரணை கிராமத்தைச் சேர்ந்த தேவன் என்பவர் காய்ச்சி வைத்திருந்த 20 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சிய தேவன் கைதாகியுள்ளார். இதையடுத்து இவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கள்ளச்சாராயத்தை 3 பேருக்கு வழங்கியதாக தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்த மணி, பெருமாள், ஐயனார் ஆகிய 3 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அக்கிராம மக்கள் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. விடிய ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் மக்கள் பலர் உயிரிழந்தும் கள்ளச்சாராயத்தை தடுக்காமல் ஏவல் துறை மெத்தன போக்காக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை போலீசார் ஊக்குவிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 65க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு கடுமையான முறையில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று சொல்கிற போது இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்தில் மீண்டும் கள்ளச்சாராயம் அருந்திய 3 ஆபத்தான நிலையில அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அரசு அதிகாரிகள் எல்லாம் முகாமிட்டு ஏனைய மக்களிடத்துல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் இந்த காவல்துறை அரசு இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறி இருப்பதை நேரடியாக படம் பிடித்து காட்டுகிறது. கள்ளச்சாராய மரணங்களை தடுப்பதற்கும் கள்ளச்சாராய விற்பனையை ஒடுக்குவதற்கும் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் என இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை தொடர்ச்சியாக கள்ளச்சாராய விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிற, கண்டும் காணாமல் இருக்கிற இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம்.